ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லுடைய 39வது லீக் மேட்ச் சிஎஸ்கே மற்றும் எல்எஸ்சிக்கு ஆப்போசிட்டாக சென்னையில் இருக்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்க போகுது. இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயர்லேருந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் பிளேயர்லேருந்து அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த 6 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் அதிகமாக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 80 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தவங்க 46 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 32 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் இன்னொரு ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. இந்த பிச்சுடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 246 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 70 இருக்குது. இதே பிச்சில் 201 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 164 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 150 இருக்குது. இந்த பிச்சுடைய பவுண்டரி லைன் பார்த்தீங்கன்னா 68 மீட்டராக இருக்குது. இந்த ரெண்டு டீமுடைய ஐபிஎல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். மொத்தமாக இந்த ரெண்டு டீம் 4 ஐபிஎல் மேட்ச் வச்சிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்சி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் இன்னொரு ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. சென்னை ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் வந்திருக்காங்க. அதில் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்னை ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 214 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 106 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 108 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 95 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 110 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 54 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 56 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 662 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 318 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 344 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 47 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் மொத்தமாக 382 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 177 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் 205 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 233 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 110 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 123 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த 6 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். மொத்தமாக 6 மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 6 மேட்ச்சில் 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்பீட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலர் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் பவுலரை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ட்ரீம் 11க்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே டீமுடைய வெனிங் பெர்ஃபார்மன்ஸ் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். நம்ம இதில் வெனிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 2024 நடந்த மேட்சுடைய ரன்னை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். எதனால் நம்ம அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வெனியூவில் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக சேர்த்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் நம்பர் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வெனியூவில் இந்த இயர் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அவர் மொத்தமாக 128 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 157 இருக்குது. அவருடைய ஆவரேஜ் 31 இருக்குது. டோட்டலாக பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ரச்சன் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் இந்த இயரில் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 98 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 33 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் வெறும் 75 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 15 இருக்குது. அவருடைய வினிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கு. லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சரியில்லை. அடுத்து ரஹானே பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் லேட்டஸ்ட்டாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 39 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் வெறும் 13 தான் இருக்குது. ஆனால் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 155 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 31 இருக்குது. அடுத்து டேரி மிச்சல் மொத்தமாக இந்த வெனியூவில் இந்த இயர் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வெறும் 71 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 24 இருக்குது. அதே போல் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 118 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்து சிவன் துபே பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 113 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 38 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 145 ரன் அடிச்சிருக்காரு. 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா
இந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு, 32 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 106 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவராலாக சொல்ல போனால் இவருக்கு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஓகே, 50% நாட் ஓகே தான் சொல்லலாம். அடுத்து MS தோனி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் இறங்குறாரு. அதனால் அவருடைய ஆவரேஜ் நம்ம எடுக்க முடியாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இறங்கினார்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து தீபக் சகார் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய ஆவரேஜ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்து முஸ்திபூர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து மோயின் அலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் லாஸ்ட் மேட்ச் தான் இறங்கியிருக்காரு. அவர் 2 மேட்ச் மட்டும் ஆடிருக்காரு, 32 ரன் அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல, பவுல் பண்ணலன்றதுனால விக்கெட் எதுவும் எடுக்கல. பதிரனா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே பிளேயர்லேருந்து நம்ம ட்ரீம் 11க்கு தேவையான பிளேயர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பார்த்துக்கலாம். குஜராத் கைக்வாட்டை எடுத்துக்கோங்க, ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கோங்க, ரஹானாவை எடுத்துக்கோங்க பேட்டிங் வரிசையில். அடுத்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபை எடுத்துக்கோங்க, ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துக்கோங்க, டேரி மிச்சல் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பவுலர்லேருந்து தீபக் சகாரை எடுத்துக்கோங்க. முஸ்தபிர் ரஹ்மான் இருந்தார்னா அவரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோயின் அலி கண்டிப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால் அவரையும் எடுத்துக்கோங்க. பதிரனாவை எடுத்துக்கலாம். அடுத்து லக்னோ டீமுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். குயின்டன் டி காக் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் மொத்தமாக 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, வெறும் 73 தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப 10 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 168 ரன் அடிச்சிருக்காரு, 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூ பெர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு ரொம்ப முக்கியன்றதுனால இவரையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து KL ராகுல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வெனியூவில் 14 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 537 ரன் அடிச்சிருக்காரு, 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 183 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 37 இருக்குது. KL ராகுலுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஆயுஷ் பதோனி பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 24 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 12 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை, மொத்தமாக 5 மேட்ச்சில் 12 ரன் அடிச்சிருக்காரு, 22 மட்டும் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்து ஸ்டோயினிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 40 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 119 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து தீபகோடா இந்த வெனியூவில் மொத்தமாக 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 45 ரன் அடிச்சிருக்காரு, 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மேட்ச் மட்டும் தான் ஆடிருக்காரு, 18 ரன் அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல. புரன் மொத்தமாக 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 32 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது, 5 இன்னிங்ஸில் 140 ரன் அடிச்சிருக்காரு. குருநாள் பாண்டியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, இந்த வெனியூவில் 47 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 52 ரன் அடிச்சிருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம இவரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஓரளவுக்கு ஓகே தான், ஏன்னா ரன் அடிக்கல்னா கூட விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. யாஷ் தாக்கூர் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. நவீன் உலக் இந்த வெனியூவில் 1 மேட்ச் ஆடிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மோனிஷ் கான் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவும் ஆடலை, அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை, ஆனால் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. லக்னோ டீமில் இருந்து நம்ம ட்ரீம் 11க்கு தேவையான பேர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். பேட்டிங் லிஸ்ட்டில் குயின்டன் டி காக், KL ராகுல், நிக்கோலஸ் புரானை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் குருநாள் பாண்டியாவும் மார்க்கஸ் ஸ்டோனிஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் இருந்து நம்ம யாரெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயை எடுத்துக்கோங்க. ஸ்பீட் பவுலரில் மோனிஷ் கானை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து யாஷ் தாக்கூரை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் கொடுத்துருக்க அந்த பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பிளேயர் நம்ம கொடுத்துருக்கோம். இதை தவிர வேறு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுதோ நீங்கள் அந்த பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணும்போது நாம் கொடுத்துருக்க லிஸ்ட்லேருந்து ஆவரேஜும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கிற பிளேயரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.